ஹே நீரு, அப்புறம் தீபாவளி செலிப்ரேஷன்ஸ் எல்லாம் எப்படி போச்சு? நாசா சேட்டலைட்ல இருந்து கூட உங்க வீடெல்லாம் தெரிஞ்சுச்சாம். அவ்ளோ லைட்ஸ் போல. வெடியெல்லாம் செம்மையா போட்டியா? ஆமா வர்ஷு, நான் பண்ண செலவு என் கிரெடிட் கார்டு பில்லுலேயே வெடிச்சிருச்சாம். என்னப்பா போஸ்ட் ஃபெஸ்டிவ் ப்ளூஸா? அது மட்டும் இல்லை, இந்த மொத்த மாதமும் ஒரே செலவு. கிஃப்ட்டு, பட்டாசு, ஸ்வீட்ஸு, ஷாப்பிங்னு இதில் ஐஃபோன் 17 லான்ச் டைம் வேற. ஓ, இஎம்ஐயா? நீ வேற வர்ஷு, என்னோட மொத்த சேலரியும் காலி ஆயிடுச்சு. என்னோட எல்லா காட்சியும் மேக்ஸ் அவுட் பண்ணிட்டேன். மிச்ச மாதத்தை எப்படி சமாளிக்க போறேன்னே தெரியல. வருஷம் வருஷம் வர தீபாவளி தானே, கொஞ்சம் பிளான் பண்ணா ஈஸியா இருக்கும்ல. முடியலையேம்மா. நானும் நினைக்கிறேன் ஒவ்வொரு மாதமும் சேவ் பண்ணணுன்னு. ஆனால் ரெண்ட்டு, இஎம்ஐ, பில்ஸு, ஷாப்பிங்னு மாதம் கடைசி ஆனால் எதுவுமே கையில் மிஞ்ச மாட்டேங்குது. எப்படி சேவ் பண்ணுறது? ஒன்றும் பண்ண முடியாது. ஆமாம், நீ எப்படி சமாளிக்கிற? நம்ம கிட்ட கைவசம் ஐடியா இருக்கு. ஃபெஸ்டிவ் ஃபண்ட். அப்படின்னா என்னது? உன்கிட்ட எமர்ஜென்சி ஃபண்ட் இருக்கா? இருக்கே. வெக்கேஷன் ஃபண்ட்? ஓ, அதுவும் இருக்கே. அதே போல தான் ஃபெஸ்டிவலுக்குன்னு ஒரு ஃபண்டு போட்டு வை. மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டு சேர்த்துட்டே வா. ஃபெஸ்டிவல் டைமில் அதை பிரேக் பண்ணி செலவு பண்ணு. ரெக்ரெட் ஃப்ரீ ஷாப்பிங்கும் ஆச்சு, டென்ஷன் ஃப்ரீ தீபாவளி செலிப்ரேஷனும் ஆச்சு. ஆனால் நான் தான் தீபாவளிக்கு நிறைய செலவு பண்ணிடுறேனே. அதுக்கும் ஐடியா இருக்கு. இயர் அரௌண்ட் எந்த ஐட்டம்ஸ் எல்லாம் டிஸ்கவுண்ட் இல்லாமல் நார்மல் ப்ரைஸில் கிடைக்குமோ அதெல்லாம் தீபாவளியில் ஷாப்பிங் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிவிடு. ஒன்லி ஃபெஸ்டிவ் டைம் ஐட்டம்ஸை மட்டும் ஷாப்பிங் பண்ணு. அதுலேயும் டிஸ்கவுண்ட் ஆஃபர்ஸ் இருக்கிறத மட்டும் வாங்கு. அப்படி பண்ணினா கணிசமான செலவு குறைஞ்சிரும். இதை நான் யோசிக்கவே இல்லை. பிளான் ஸ்மார்ட், செலிப்ரேட் பிரைட். நான் இப்போவே போய் ஒரு ஃபெஸ்டிவ் ஃபண்டை ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நீ போன வருஷமும் இதே தான் சொன்ன.